தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரியாவின் இதயம் நம்மை இயேசுவிடம் அழைக்கிறது. அவருடைய இதயம் மாசற்றது, அதாவது ஒரு தூய்மையானது மற்றும் பாவமற்றது. மரியாவின் மாசற்ற இதயம் என்பது இவ்வுலகில் நம்முடன் இருக்கும் மரியாவின் பிரசன்னமாகும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் தம்முடைய புனித அன்னைக்கு நமக்கு அன்பளிப்பாக வழங்கினார் என்பதை நாம் நினைவு கூர்கிறோம். இதோ தாய் என்று அவர் கூறினார். யோவான் நற்செய்தி 19:27. நாம் தம்முடைய அன்னையை அறிந்து கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதில் மரியா நமது இடைத்தரகராக இருக்கிறார். மரியாளும் தெய்வீக இரக்கமும் என்கிற இந்த பகுதியிலே புனித பௌஸ்தினாவின் நாட்குறிப்பு மற்றும் கடவுளின் இரக்கம் குறித்து விவாதிக்கும் போது மாசற்ற கருத்தரிப்பின் மரியன்னையின் பிதாக்களின் ஒரு திருத்தூது பணியான 2ஆம் யோவான் பவுல் தெய்வீக இரக்க நிறுவனத்தின் இயக்குனரான ராபர்ட் ஸ்டாக்போல் எஸ்டிடி இவ்வாறு எழுதினார். விசுவாசத்தின் ஜெபம் மலைகளை கூட அசைக்கும் என்று இயேசு நற்செய்திகளில் கூறினார். ஒருவேளை கடவுளின் மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மற்ற எல்லா நேரங்களையும் காலங்களையும் விட தெய்வீக இரக்க ஞாயிறன்று செய்யப்படும் விசுவாச ஜபங்களே கடவுளின் அன்பின் வெள்ளக்கதவுகளை திறந்து இறுதியில் மரியாவின் மாசற்ற இதயத்திற்கும் அவருடைய மகனின் இரக்கமுள்ள இருதயத்திற்கும் மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் என்று அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேலான இரக்கத்தையும் இடத்தையும் நாம் தியானித்து அவருடைய அன்பு கரங்களில் நாம் நம்மையே பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மாட்சி நிறைந்த உமது திருவடிகளை பணிந்து வணங்கி போற்றி துதித்து மகிழ்கிறோம். திரு இரத்தத்தால் எங்களை மீட்ட உமது கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் எங்கள் வாழ்வை உமது அருள்கரங்களினால் சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்தி மேன்மையான இடங்களை நாங்கள் காணும்படியாக கழுகு தன்னுடைய சிறகுகளிலே இஸ்ராயேல் மக்களை சுமந்ததைப் போல சுமந்தேன் என்று நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே எங்களையும் எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது சிறகுகளிலே எங்களை வைத்து பாதுகாத்து வழிநடத்திய உமது பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். வாழ்வின் வழியை எங்களுக்கு காண்பித்தவரே, வளமை எங்களுக்கு தந்தவரே, உமது பேரன்பு எங்களை வாழ்வித்து கொண்டிருப்பவரே, உமக்கே என்றும் மகிமையும் மாட்சியும் உண்டாக கடவதாக. உம்முடைய விழுமியங்களை உண்மை, அன்பு, மன்னிப்பு, பொறுமை, தியாகம், தீர்ப்பிடாத தன்மை, பகைவருக்கு அன்பு பாராட்டுவது, உதவி செய்வது, பிறருக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து உழைப்பது, இதுபோன்ற காரியங்களில் நாங்களும் எங்களை முழுமையாக விட்டு கொடுத்து அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்ய உமது தூய ஆவியினுடைய உடனிருப்பு எங்களுக்கு உதவ வேண்டும் என்று எம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உலகத்து மனிதர்களுக்கு நாங்கள் காட்சி பொருளாக தென்பட்டாலும் ஆண்டவரே, நீர் உமது கண்களிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கிறீர், மதிப்பு மிக்கவர்கள் என்று உயர்த்துகிறீர். அத்தகைய
வார்த்தைகளை நாங்கள் தியானித்து உமது பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக மாட்சி மிக்கவர்களாக கருதப்பட்ட எங்களையும் இந்த உலகத்து மனிதர்களுடைய கண்களுக்கும் உயர்வானவர்களாக தெரியும்படியாக நற்கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். உமது வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உமது தெய்வீக பிரசன்னத்தால் இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சாத்தானுடைய பிரதிநிதிகளையும் முறியடித்து எங்கள் வாழ்க்கையை உமது நாமத்தில் வெற்றி பெற்ற வாழ்வாக மாற்ற இறையருள் இன்று எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.